விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 10 சென்டிமீட்டர் அளவு பெய்த கனமழையால் கழிவுநீர் கால்வாய்கள் நிரம்பி சாலைகளில் மழைநீரோடு கழிவுநீரும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். களத்திலிருந்து தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர் கலிஃப்துல்லா இணைந்திருக்கிறார். கலிஃப்துல்லா, முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விட்டு கனமழை பெய்து வந்த நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே நேற்று அதிகாலை முதலே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு திண்டிவனத்தில் 10 சென்டிமீட்டர் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் திண்டிவனம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் திண்டிவனம், மயிலம், மரக்காணம், வானூர் இடங்களில் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு தொடர்ந்து கனமழை பெய்த நிலையில் இன்று அதிகாலை வரை நீடித்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புதிய தேசிய நெடுஞ்சாலையில் கழிவுநீர் கால்வாய் நிரம்பி தற்போது சாலைகளில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் வாகன ஓட்டிகள் கழிவுநீர் கால்வாயில் செல்லும் போது வாகனங்கள் பழுதாகி நின்றதாலும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் கழிவுநீரை அப்புறப்படுத்த கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.